ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் அரிசியில் இட்லி எப்படி சுடலாம் தான் பார்க்க போகிறோம். கடையில் இட்லி அரிசி வாங்கி நம்ம சுடும்போது அந்த இட்லி எவ்வளோ சாஃப்ட்னஸ் வருதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நம்ம ரேஷனில் வாங்குகிற அரிசியிலுமே அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வரும். உங்களுக்கு நான் சுட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி ரேஷன் அரிசியில் சாஃப்டான பஞ்சு போல் உங்களுக்கு நான் இட்லி சுட்டு காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசியில் தான் இன்றைக்கி நான் இட்லி சுட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வீடியோஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் அரிசியோட ரேஷியோ அதேமாதிரி உளுந்தோட ரேஷியோலாம் எவ்வளோ ரேஷியோ போடுறேன்னு கரெக்டாக நான் உங்களுக்கு அக்யூரேட்டாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் அரைச்சிங்கன்னா செம்ம சாஃப்டான இட்லி உங்கள் வீட்டில் நீங்களுமே சுடலாம். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இது வந்து ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்த அரிசி. ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா 2 வகையான அரிசி போடுவாங்க. ஒல்லி அரிசியும் போடுவாங்க, இந்த மாதிரி குண்டு அரிசியும் போடுவாங்க. ஒல்லியான அரிசியை விட இந்த மாதிரி குண்டு அரிசியில் இட்லி சுட்டு பாருங்கள், இன்னும் சாஃப்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், குவான்டிட்டி அதிகமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே வந்து கண்டிப்பாக வந்து குண்டரிசி போட்டாங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவேன், யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஒல்லி அரிசிலையுமே இட்லி நல்லாயிருக்கும், ஆனால் அதை விட அந்த குண்டரிசியில் வந்து இட்லி சுட்டு பாருங்கள், இன்னும் அதை விட சூப்பராக இருக்கும். அதனால் குண்டரிசி வாங்கினீங்கன்னா யாருக்குமே கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி குண்டரிசி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் யாருக்கும் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ஸ்டோர் பண்ணி அப்பப்போ தேவைப்படும் போது இட்லி சுட்டு சாப்பிட்லாம். இது வந்து அரைப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லாம். இதில் பார்த்தீங்கன்னா 2.5 அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 2.5 அளவுக்குனா 1 கிலோ அரிசி இது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த 1 கிலோ அரிசி ரேஷியோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸஸாக அரிசி போடணுன்னா அதுக்கேற்ற குவான்டிட்டி போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ அரிசி மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுவும் ரேஷன் அரிசி மட்டும்தான் எடுத்திருக்கேன். வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த 1 கிலோ அரிசிக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி உளுந்து நம்ம போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கலராக இருக்குது. ஆனால் இது நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் வெள்ளை வெள்ளைன்னு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த அரிசி வந்து ஒரு 3 ஹவர்ஸாக மினிமம் ஊறணும். இந்த மாதிரி ஊறினா தான் நம்ம வந்து கழுவி எடுக்கும்போது அழுக்கு எல்லாமே க்ளீனாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக இதை ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும்போது இந்த மாதிரி கையால் ஃபுல்லாக அரிசியை ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன், இதோடு அப்படியே வச்சுருவேன். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம இதை ஊற வச்சதுக்கப்புறம் தான் நான் கழுவ போகிறேன். கழுவுறதையும் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அரிசி நல்லா ஊறட்டும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரிசி ஊற வைக்கும் போது உளுந்தையும் சேர்த்து ஊற வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஊற வைக்காதீங்க. அரிசி ஊறினதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு இல்லை ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் உளுந்து ஊறினா போதும், கரெக்டாக இருக்கும். முன்னாடியே ஊற வைக்காதீங்க, ஏன்னா ரொம்ப ஊறிச்சினாலும் உளுந்து வந்து பொங்காமலும் போயிடும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள், ஒரு பெரிய அரைப்படி அளவுக்கு. அதே அளவுக்கு பாதி காப்பிடி எடுத்திருக்கேன். இந்த காப்பிடி பார்த்தீங்கன்னா 1.25 அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 1.25னா ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 250 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து உதயம் உளுந்து தான் வாங்குவேன், அது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தருன்றக்காக. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். உளுந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். ரொம்ப ஊற வச்சிங்கனாலும் நமக்கு வந்து உளுந்து பொங்காமல் போயிடும், அமுங்கிடும், குவான்டிட்டி அதிகமாகவும் நமக்கு வராது. ஸோ உளுந்தை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஹவர் மட்டும் ஊறட்டும். இட்லி அரிசி ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கு, உளுந்து ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு. ரெண்டுமே ஊறி இருக்குது. இப்போ நம்ம வந்து ரெண்டையுமே தனித்தனியாக வந்து கழுவி எடுக்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் கழுவி எடுக்கிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை மட்டும் கழுவிக்கலாம். இங்கே பாருங்கள் அரிசி எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பாருங்கள், முன்னாடிக்கு இப்போவுக்கும். இந்த மாதிரி அழுக்காக தான் இருக்கும் அரிசி. நம்ம கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்ல வெள்ளை வெள்ளைன்னு ஆகிடும் அரிசி எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் நம்ம அரிசியை மட்டும் கழுவ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. அந்த பருப்பு எல்லாமே நல்லா நமக்கு ஓப்பனில் அந்த ஹோல்ஸ்லாம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும், அந்த பருப்பு ஓப்பன் பண்ணுற மாதிரி. அந்த அளவுக்கு ஊறணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அரிசியை ஃபுல்லாக கழுவிக்கலாம். அரிசியை கழுவும் போது நல்லா தேய்ச்சி கழுவணும். ஏன்னா ரேஷன் அரிசியே நமக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது, ஸ்மெல்லிங் எதுவுமே வரவே வராது, நம்ம கழுவுறதுல தான் இருக்குது. உங்களுக்கு நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 4 தண்ணி ஊற்றி கழுவுனிங்கன்னா போதும், நமக்கு ஃபுல்லாக ப்யூராக வெள்ளை வெள்ளைன்னு நமக்கு அரிசி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நான் கழுவிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ 2வது தண்ணி ஊற்றி கழுவுறேன். 2வது தண்ணி ஊற்றி கழுவும் போது அரிசியை வந்து 2 கையால் போட்டு நல்லா போட்டு அலசி எடுக்கணும். அந்த மாதிரி அலசினீங்கன்னா சுத்தமாக போயிடும், நமக்கு அந்த அழுக்கு எல்லாமே க்ளீனாகிடும். ஒரு நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற இட்லி அரிசியை விட சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு இந்த ரேஷன் அரிசி பார்த்தீங்கன்னா. 2 கையால் போட்டு தேய்க்கணும்னு சொன்னேன் பாருங்கள், அது இந்த மாதிரி தான் தேய்க்கணும். இங்கே பாருங்கள், 2 கையாலையுமே அரிசியை வந்து கொஞ்சம் அழுத்தி இந்த மாதிரி கழுவுனிங்கன்னா போதும், சுத்தமாக க்ளீனாகிடும். நமக்கு வெள்ளை வெள்ளைன்னு கடையில் இருக்கிற இட்லி அரிசி மாதிரி பர்ஃபெக்டாக வந்துடும்.
இந்த கழுவுன தண்ணியும் நான் வந்து இப்போ மாற்றிட்டு வேறு புது தண்ணி ஊற்றி திரும்பவும் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 4 தடவை தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னா போதும். அழுக்கு எல்லாமே க்ளீனாக போய்ட்டு ஸ்மெல்லு சுத்தமாக இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கழுவுறோம். முன்னாடிக்கு இப்போ தண்ணி ஊற்றும்போது பாருங்கள், கொஞ்சம் அந்த அழுக்கு இல்லாமல் கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்குது. இந்த தடவை நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கழுவி பார்த்துட்டிங்கன்னா சுத்தமாக வந்து நமக்கு எந்த அழுக்குமே இருக்காது. அரிசி நல்ல பிரைட்டாக வெள்ளை வெள்ளைன்னு ஆகிடும். ஸோ இன்னொரு தடவையும் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 தண்ணி கிட்ட ஊற்றி கழுவியிருக்கேன். இங்கே பாருங்கள், அரிசி எல்லாமே நல்லா வெள்ளை வெள்ளைன்னு ஆகிடுச்சு, க்ளீனாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து கழுவிக்கலாம். உளுந்தில் வந்து அந்த அளவுக்கு அழுக்கு இருக்காது. ஒரு 2 தடவை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். நார்மலாகவே அது எல்லாமே தண்ணி எல்லாமே நல்லா க்ளீனாகிடும். நிறைய பேர் வந்து உளுந்தில் வந்து வெந்தயம் போடவே மாட்டாங்க. கண்டிப்பாக வெந்தயத்தை போட்டு இட்லி சுடுங்க. ஏன்னா வந்து குளிர்ச்சி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். தோசை ஊற்றும் போது நல்ல ஒரு கலர் வரும், கிறிஸ்பினஸ்ஸாகவும் இருக்கும். வெந்தயம் போடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் எப்போவுமே இந்த மாதிரி வெந்தயம் போட்டு தான் நான் இட்லி எப்போவுமே அரைப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த உளுந்தை ஃபுல்லாக கழுவிக்கலாம். வெந்தயம் போடுறதுனால இட்லி வராதுன்னு நினைக்காதீங்க. இட்லி கண்டிப்பாக வரும். இட்லியும் வரும், தோசையும் பர்ஃபெக்டாக வரும். 2மே சுடலாம் தாராளமாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை ஃபுல்லாக நல்லா கழுவிக்கலாம். உளுந்து எல்லாமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இதை உளுந்த கழுவுன உடனே நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுருவேன், அரிசி அரைக்கிற வரைக்கும். ஏன் இந்த மாதிரி வைக்கிறேன்னா, இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு உளுந்து வந்து கொஞ்சம் சில்னஸோடு இருக்கும்போது மாவு வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி வரும். அதே மாதிரி கிரைண்டரும் ஹீட் ஆகாமல் இருக்கும். கிரைண்டரை நல்லா கழுவிட்டு அரிசியை ஃபஸ்ட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஓடும்போது தான் அரிசி எல்லாமே ஒன்று ஒன்றா போட ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு வந்து அரிசி எல்லாமே சிக்கிக்கும். இந்த மாதிரி ஓடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் கிரைண்டரை ஓட வச்சிங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த கிரைண்டர் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். சீக்கிரமும் நமக்கு வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் அரிசி எல்லாமே. ஸோ எடுத்து வச்சுருக்க அரிசி எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து சேர்த்து அரிசி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மொத்தமாக அரிசி போட்டிங்கனாலும் அப்படியே கிரைண்டர் ஓடாமல் நின்று போயிடும். அதனால் போடும்போதே அரிசியும் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி போடுங்க, கரெக்டாக இருக்கும். அந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி உள்ளே தள்ளி தள்ளி விட்டுருங்க. ஏன்னா அரிசி அப்போ தான் உள்ளே எல்லாமே போய் நல்லா மிக்ஸ் ஆகி கிரைண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் தள்ளி விடலைன்னா அதெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் ஓரமாகவே இருக்கும். நமக்கு வந்து மாவு எடுக்கும்போது அந்த அரிசி எல்லாமே அதோட ஒன்றோட ஒன்றா ஆகிடும். ஸோ 2 நிமிஷம் கிட்ட ஆயிருக்குது. திரும்ப எடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் மசிஞ்சிருக்கு லைட்டாக. இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். இந்த மாதிரி அப்பப்போ வந்து கையால் வந்து ஓரமாக ஒதுங்கி இருக்கிறதெல்லாம் தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா போதும். நமக்கு அந்த அரிசி எல்லாமே நல்லா மசிஞ்சிடும். அரிசி வந்து எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கொரன்னு இருக்கக்கூடாது. லைட்டாக கொரன்னு இருக்கணும். ரொம்பவும் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக பக்குவத்தில் பார்த்து அரைச்சிங்கன்னா போதும். நமக்கு தோசை, இட்லி 2மே பர்ஃபெக்டாக நல்லா வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாவை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அரிசி மட்டும் எனக்கு அரைச்சி வர்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. மாவு எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக இருக்குது. நல்லா மசிஞ்சிடுச்சு மாவு எல்லாமே. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம அள்ளி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து இட்லி ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் கொரன்னு இருக்கவும் கூடாது. ரொம்பவும் வந்து ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கொரன்னு இருக்கணும். ரொம்ப தெரியாத அளவுக்கு இருக்கணும் கொரன்னு சொல்லப்போனால். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிச்சு நமக்கு வரும்போது கரெக்டாக இருக்கும். அந்த பாத்திரத்தோடைய முடிஞ்சிடும். இல்லைனா வந்து நமக்கு வெளியில் ஃபுல்லாக பொங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து மாவு எல்லாமே நிறைய வேஸ்ட் ஆகிடும். அதனால் உள்ளேயே அடங்குற மாதிரி 3/4 அந்த மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி கையால் ஃபுல்லாக அள்ளிக்கலாம். நிறைய பேர் கம்ஃபர்டபுள்னா கிரைண்டரை ஆஃப் பண்ணிட்டு கூட அள்ளிக்கலாம். நான் வந்து எப்போயுமே இந்த மாதிரி ஓடும்போது அள்ளினா தான் வந்து அந்த மாவு எல்லாமே ஃபுல்லாத்தையும் க்ளீனாக வலிச்சு எடுக்க முடியுன்றக்காக இந்த மாதிரி நான் அள்ளி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மாவு எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு வந்திருக்குதுன்னு. இப்போ வந்து உளுந்தை நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உளுந்தை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. அதே மாதிரி அரைக்கும் போது நான் வந்து கொஞ்சம் ஐஸ் டியூப் போட்டு அரைப்பேன். இந்த ஐஸ் டியூப் போடுறதுனால வந்து உளுந்து வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமான குவான்டிட்டி தரும். அதே மாதிரி கிரைண்டர் வந்து ஓவர் ஹீட்டும் ஆகாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த மாதிரி ஐஸ் டியூப் போடுறேன். ஐஸ் டியூப் இல்லாதவங்க ஐஸ் தண்ணி இருந்தால் கூட கிரைண்டரில் ஓடும்போது நீங்கள் லைட்டாக ஊற்றி ஊற்றி கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஐஸ் டியூப்போடு போட்டு உங்களுக்கு நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அதேமாதிரி அரைக்கும் போது உள்ளே வந்து ஐஸ் தண்ணி இருந்தாலும் லைட்டாக நான் சேர்த்துக்குவேன். உளுந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து அரைங்க. ஏன்னா வந்து உளுந்து அமுங்க ஆரம்பிச்சிடும், கரெக்டான குவான்டிட்டி வராது.
எனக்கு வந்து அந்த உளுந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு உருள் கரெக்ட்டா இருக்கும். ஸோ, அதனால நான் வந்து மொத்தமாவே போட்டுர்றேன். உளுந்து போடும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து மொத்தமா போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. தண்ணிய வந்து மொத்தமா ஊத்திறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு விடுங்க. அப்பதான் வந்து மாவு வந்து நல்லா உப்பி வரும். நமக்கு அதிகமான குவான்டிட்டி வரும். உளுந்து நமக்கு நல்லா பொங்கி வரும். மொத்தமா தண்ணி ஊத்திட்டீங்கன்னா, உளுந்து வந்து அந்த அளவுக்கு பொங்கவே பொங்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரி லைட்டா தெளிச்சு தெளிச்சு தண்ணி ஊத்தி இந்த மாரி கிரைண்டர வந்து மூடி போட்டு அரைச்சிங்கன்னா போதும். பெர்ஃபெக்ட்டா நமக்கு உளுந்து நல்லா பொங்கி வந்துரும். உளுந்துக்குமே வந்து அப்பப்ப கைவிட்டு அந்த சைட்லலாம் ஒதுங்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வலிச்சு வலிச்சு விட்டீங்கன்னா போதும். நமக்கு அந்த பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சிரும். கையே வைக்காம நீங்க அரைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அங்கங்க நமக்கு உளுந்து எல்லாமே இட்லில வர ஆரம்பிக்கும். இந்த மாரி கை வச்சு வச்சு வந்து உளுந்து வந்து பொங்குதான்னு பார்த்துட்டு, அதேமாரி தண்ணி தெளிச்சு இந்த மாரி கையால மிக்ஸ் பண்ணி விட்டு அப்பப்ப அரைச்சிங்கன்னா போதும். சூப்பரா நமக்கு இட்லி நல்லா வந்துரும். ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்கலாம். உளுந்த மாவு கிரைண்டர்ல போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மாவு எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு. முன்னாடிக்கு இப்போ பாருங்க நல்லா நமக்கு உப்பி வந்திருக்குது. ஸோ, இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம அரிசி அரைச்சிருக்கோம் பாருங்க. அதில கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி சேர்த்துக்கலாம். இந்த உளுந்த மாவுல அந்த உளுந்து பார்த்தீங்கன்னா, கொர கொரன்னு லைட்டா இல்லன்னா அந்த மாரி சுத்தமா இருக்கவே கூடாது. அந்த பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த மாரி மசிஞ்சிருந்தா, அந்த நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த அரிசியோட சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பெர்ஃபெக்ட்டா உளுந்து எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம வந்து ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் பாருங்க, அரிசிய அதோட சேர்த்து இந்த உளுந்தையும் சேர்த்துக்கலாம். உளுந்த வந்து கண்டிப்பா வந்து இந்த மாரி ஓடும்போது அள்ளுங்க. அப்பதான் கரெக்ட்டா வரும். ஆஃப் பண்ணிட்டு நீங்க அள்ளுனீங்கன்னா, நமக்கு அந்த உளுந்து வந்து எடுக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ, அதுக்காக தான் சொன்னேன். ஸோ, இப்ப நம்ம எல்லாத்தையுமே அந்த அரிசியிலே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மாவு எல்லாமே அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க உளுந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஸோ, இப்ப இந்த உளுந்தையும் அரிசியும் ஒண்ணா போட்டு கையால ஃபுல்லா கரைச்சுக்கலாம். மாவு வந்து கரண்டியில மட்டும் போட்டு கரைக்காதீங்க. இந்த மாரி கையில மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து கையில கரைச்சா தான் கொஞ்சம் அந்த மாவு வந்து புளிச்சு வரும். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கரண்டியில போட்டீங்கன்னா எதுவுமே அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ, அதனால இந்த மாரி கையால ஃபுல்லா கரைச்சுக்கோங்க. ஈக்குவலாவும் நம்ம கரைக்கவும் முடியும். கையால கரைக்கும்போது தான். ஸோ, கையாலேயே ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ரேஷியோ படி அரிசியும் உளுந்தும் எடுத்து போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்லயும் ஒரு சாஃப்ட்டான இட்லி வரும். உங்களுக்கு ரொம்ப டவுட்டு அப்டின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன டவுட்னாலும் கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். மாவு எல்லாமே கரைச்சு முடிச்சாச்சு. மாவு கரைச்சாலுமே லாஸ்ட்ல வந்து உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டா கரைச்சுட்டு, அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். நமக்கு இட்லி ஊத்துறதுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துரும். ஸோ, வந்து தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். கல் உப்பு போடுங்க கண்டிப்பா. நான் வந்து தேவையான அளவு கல் உப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இத நான் அப்படியே சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு கையால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த போட்டிருக்க உப்பு அப்பதான் நல்லா ஈக்குவலா நமக்கு அந்த மாவுல ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சீக்கிரமும் நமக்கு அந்த கையில போட்டு கரைக்கும்போது தான் அந்த உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சு இருக்கும். இந்த மாரி கரைச்சதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிட்டு, கண்டிப்பா ஒரு 8 ஹவர்ஸாவது வெயிட் பண்ணணும். அப்பதான் மாவு நல்லா புளிச்சு வரும். இட்லி ஊத்தி எடுக்கவும் நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். அதேமாரி சாப்பிடும்போது லைட்டா கொஞ்சம் ஒரு புளிப்பு சுவை இருக்கும் அந்த இட்லில. அந்த மாரி இருந்தா தான் நமக்கு அந்த இட்லி சாப்பிடவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த இட்லியும் நமக்கு சாஃப்ட்னஸும் நமக்கு கிடைக்கும். நல்லா புளிக்கணும். மினிமம் 8 ஹவர்ஸ் கிட்ட ஆகணும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து மாவு எல்லாமே நல்லா கரைச்சாச்சு. கையில இருக்கிற மாவு எல்லாமே நல்லா வலிச்சு விட்டாச்சு. இப்ப நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். உங்களுக்கு வந்து மாவு வந்து சீக்கிரம் புளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொண்டு போய் வெயில்ல அந்த மாரி வச்சுட்டிங்கன்னா போதும். நமக்கு ஒரு 5 ஹவர்ஸ்லேயே நல்லா புளிச்சிடும். இல்ல எனக்கு பரவால்ல வீட்லயே ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு 8 ஹவர்ஸ் கண்டிப்பா வெயிட் பண்ணிங்கன்னா தான் அந்த அளவுக்கு நமக்கு நல்லா புளிச்சு வரும். எனக்கு வந்து டிஃபன் பண்ணணும் சீக்கிரமாவே அப்படின்றதுக்காக நான் கொண்டு போய் வெயில்ல இந்த மாரி வச்சிருக்கேன். இந்த மாரி வெயில்ல வச்சீங்கன்னா 5 ஹவர்ஸ்ல புளிச்சிரும். மாவு நல்லாயிருக்கும். ஸோ, அதனால நான் அந்த மாரி வெயில்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நார்மலா வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு ஒரு 8 ஹவர்ஸ் புளிக்க வைக்கணும்னா கூட வீட்டுக்குள்ள கூட நீங்க எடுத்து வச்சு புளிக்க வச்சுக்கலாம். நான் வந்து அவசரத்துக்காக இந்த மாரி வெயில்ல வச்சிருக்கேன். 8 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இங்க பாருங்க மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு பாருங்க. அந்த தட்டுலேருந்து நமக்கு அந்த வெளியில தெரியுது பாருங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இந்த மாரி புளிச்சு வந்தா தான் அந்த இட்லி வந்து நமக்கு நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ, இப்ப நம்ம வந்து மாவ ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சுக்கலாம். இந்த பொங்கும்போது கொஞ்சம் கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்னதான் கரைச்சாலுமே நமக்கு அது கீழ கொஞ்சம் வடிய தான் செய்யும். அதுக்கு தான் சொன்னேன் ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க கரெக்ட்டா இருக்குன்னு. எனக்கு வந்து கொஞ்சம் கரைக்கிறது, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ, கரண்டியால வந்து லைட்டா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கையால ஃபுல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். கரெக்ட்டா இருக்கும். நெறைய பேர் வந்து கையில வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து கையில புளிப்புச்சுவ கூட ஏறிடும்னு சொல்லிட்டு, ஒரு சில பேர் கைக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சில கைக்கு வந்து புளிப்பு ஏறவே ஏறாது என்னதான் இருந்தாலுமே. ஆனா வந்து கண்டிப்பா வந்து கைய வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு அந்த இட்லி வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா வரும். மாவு எல்லாத்தையும் கரண்டியால ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மாவு எல்லாமே நல்லா உள்ளே வாங்கிடும். அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஊற்றுறதுக்கு. புளிச்சிருக்கிறதுனால நமக்கு மேலே நிறைய இருக்குது. மிக்ஸ் பண்ண நமக்கு அந்த உப்பி இருக்கிற மாவு எல்லாமே நல்லா உள் வாங்கிடும். அப்புறம் நமக்கு இட்லி ஊற்றி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த புளிச்சிருக்க மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படியே நீங்கள் புளிச்சிருக்க மாவு மட்டும் எடுத்து மேலாப்பில் ஊற்றுனீங்கன்னா இட்லி அமுங்கி போயிருக்கும். அதனால் நல்ல கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றி எடுக்கும்போது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் இட்லியும். அந்த சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா இட்லி ஆறி போனாலும் ரொம்ப நேரம் ஆனாலுமே நமக்கு அதே சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். இட்லி தட்டில் எல்லாத்தையும் இட்லி ஊற்றிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு அந்த இட்லி பேனில் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்குவேன். உங்கள் வீட்டில் துணி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக துணியை போட்டுட்டு நீங்கள் அதில் கூட இட்லி ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த ஒவ்வொரு குழிலையும் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடியே இட்லி பேன் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு தட்டாக எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்தில் அந்த இட்லி நல்லா குக் ஆகிடும். டக்குன்னு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதித்ததுக்கப்புறம் நான் ஊற்றி வச்சுருக்க ஒவ்வொரு இட்லி தட்டையை அந்த இட்லி பேனில் உள்ளே தூக்கி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் ஆச்சுன்னா போதும். சூப்பராக வெந்துடும் இட்லி சாஃப்டாக. 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இட்லி தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி வெந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக கையை தண்ணியில் நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா போதும். ஹோல்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு அந்த மாவு சுத்தமாக ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இட்லி வெந்திருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பி கொஞ்சம் கூட வேக வச்சுக்கோங்க. எனக்கு ஃபுல்லாக வெந்திருக்குது. இப்போ நம்ம இட்லி தட்டை வெளியில் வச்சு ஆற வச்சுட்டு தண்ணி தெளிச்சிக்கலாம் லைட்டாக. தண்ணி நல்லா தெளித்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். நமக்கு இல்லைன்னா சூடாக இருந்தாலும் கொஞ்சம் பிஞ்சு போக ஆரம்பிக்கும் இட்லி எல்லாமே. இந்தமாதிரி கரண்டியை கூட யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி ஒவ்வொரு இட்லியும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது. ரேஷன் அரிசியில் இவ்வளோ சாஃப்ட்னஸ் வருமானு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டவுட்டே வேண்டாம். அந்த டவுட்டை சரி பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். ரேஷன் அரிசியில் இட்லி எப்படி சுடலான்னு. ஸோ இந்த மாதிரி கரண்டியால் ஒவ்வொரு இட்லியாக எடுத்துக்கலாம். இட்லி இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக ஆறினதுக்கப்புறம் கையாலே நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ நான் கையில் எல்லா இட்லியும் எடுத்துக்கிறேன். செம்ம சாஃப்டாக இருக்குது இட்லி. இந்த இட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உளுந்து அதிகமாக போட்டிங்கனாலும் அந்த ஷேப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இட்லி அமுங்கி போயிடும். கல் மாதிரி ஆகிடும். அதனால் போடும்போது அந்த உளுந்து மட்டும் கரெக்டாக பார்த்து போடுங்க. அப்படியே சூடாக அந்த இட்லியை வச்சு தக்காளி சட்னி அப்படியே வச்சு சாப்பிடும் போது அந்த இட்லி டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னியோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த பிக்கும் போது செம்ம சாஃப்டாக இருக்குது. இதை கண்டிப்பாக யார் பார்த்தீங்கன்னாலும் ரேஷன் அரிசின்னு சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட அந்த இட்லி கலரே இல்லை. நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் நம்ம பண்ணுற வேலையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா இட்லியில் எந்த ஸ்மெல் இருக்காது. அதேமாதிரி இட்லி நல்ல பியூர் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. கடையில் சாப்பிட்ற இட்லியே தோற்று போயிடும். இட்லி எல்லாமே சூடாக இருக்குது. ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம் எல்லா இட்லியும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு ரேஷனில் குண்டரிசி வாங்கிட்டு அதை கழுவி எப்படி பக்குவமாக மாவு அரைச்சி புளிக்க வச்சு சாஃப்டான இட்லி சுடலாம் அப்படின்னு நான் ஃபுல் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ரிப்ளை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இன்றைக்கி நான் தக்காளி சட்னியோட இந்த இட்லியை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி தக்காளி சட்னி வச்சு இந்த இட்லியோட தொட்டு சாப்பிட்றோம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.